போதும்பா போதும், இந்த எஸ்பிஐ பிஓ நீ பண்ண சம்பவம் வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எடுத்துட்டு இருக்கும்போதே மக்கள் எல்லாருமே சார் 541 தான் வந்து வேகன்சி வந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஏன் வந்து எஸ்பிஐ வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்வி வந்து ரைஸ் பண்ணாங்க. நான் லைவை முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன், நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். நிறையா பேருக்கு நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கான இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணப்பே நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது 1:3 அப்படி இல்லைன்னா ஒரு 1:2 ரேஷியோவையே உடச்சிட்டு அதாவது 600-900 பேர் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 600 பேர் கிட்ட தான் வந்து செலக்ட் பண்ணியே விட்டுருந்தாங்க. அப்பயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஓவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. பிஓ ஃபில்டர் பண்றதை தாண்டி பிஓக்கான காம்படிஷனை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் அப்பயே பதிவு பண்ணியிருந்தேன். கரெக்டா? இப்போ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணோம், சார் வேக்கன்சி வந்து அதிகமாக சொல்லிட்டு இவ்வளோ பேர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கம்மியான பேரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குழப்பத்தில் வந்துருந்தோம். இப்போ வேக்கன்சியே கம்மி தான். இப்போ 541 தான். இதுக்குள்ள நான் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன், இதுக்குள்ள நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றத அவங்களுடைய முடிவு. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேக்கன்சியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டோ இல்ல வந்து நம்ம வேக்கன்சி வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு இல்ல அதிகமாகுமா அதிகமாகாதா அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேற எதையாவது திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது மாறப்போதா? ஏதாச்சும் மாறுமா? ஒண்ணுமே மாறாது. இப்ப நானே இருக்கேன், நான் வந்து மைக்க பிடிச்சு எஸ்பிஐ பிஓவே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு நான் வந்து கேட்டாலுமோ இல்ல என்ன பண்ணாலுமே இது எதுவுமே மாறாது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நடக்கும். அவங்க சொன்ன டேட்ல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து வரும், அவங்க சொன்ன டேட்ல வந்து மெயின்ஸ் வந்து வரும், அவங்க சொன்ன டேட்ல வந்து இன்டர்வியூ நடக்கும், அவங்க சொன்ன டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். இதுதாங்க உண்மை. அக்செப்ட் ரியாலிட்டி. அதை ஒன்றை மட்டும் நம்ம வந்து நம்புவோம். வேற எதுவுமே தேவையில்லை. இங்க வந்து ஒரு ஜீபூம்பா வந்து நடக்க போறது கிடையாது. இங்க வந்து அற்புதங்கள் வந்து உடனே வந்து நிகழ போறது கிடையாது. அற்புதங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நிகழணும் நம்ம லைஃப்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து உழைக்கணும். ஓகேவா? நம்மளுடைய ப்ராசஸை மட்டும் நம்புவோம், வேற எதையுமே நம்ப வேணாம். இது வந்து 10,000 வேகன்சி விட்டா என்ன பண்ணிடுவான், எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட முடியுமா? அங்கேயும் ஃபில்டர் நடக்க போகுது. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்க தான் போகுது. அதனால இவ்வளவுதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வந்து படிக்க போறோம், போஸ்டிங் அடிக்க போறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏன் இப்படி விட்டுருக்காங்க, எதனால இப்படி வந்து விட்டுருக்காங்க, இது அதனாலதான் ஆயிருக்குமோ, இது இப்படி ஆயிருக்குமோ, இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா, இப்படியெல்லாம் நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ படிப்போம்? இதுதான் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்ட் போடுறப்ப அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓடும். இது கண்டிப்பா உங்க ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும், உங்க ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? நம்ம எம்எஸ் தோனி சொன்ன மாதிரி எப்பயுமே ரிசல்ட்டை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, நம்ம ப்ராசஸை பத்தி தான் யோசிக்கணும். புரியுதா? இதுதான் மேட்டர். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா நம்மளை வந்து மாற்றும். ஓகே, நான் கூட எடுத்துக்கோங்க. என்னோட லைஃப்ல நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைக் எப்படி சொல்றது, நான் ஆரம்பிச்ச காலத்துல நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க. நிறைய பேர் நீங்க வந்து இவரை காப்பி அடிக்கிறீங்க, நீங்களாம் ரீசனிங் ஸ்டாஃபா, நீங்களாம் வந்து வேஸ்ட்டு, உங்களோட ரீசனிங்லாம் பார்க்கறது வந்து வேஸ்ட்டு, இந்த அப்ரோச்சே யூஸ் ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு நிலைமை? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியான என்னோட உழைப்பு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னோட உழைப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக நான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது மக்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து அடாப்ட் ஆச்சு. அதனால இன்னைக்கு அந்த மெத்தட் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த விடாம பண்றதுதான். நான் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த விஷயத்த விடாம பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் அதுக்கான ஒரு ரிசல்ட்டா நான் வந்து பாக்குறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைக் எப்படி சொல்றது, லாஸ்ட் இயர் நான் ஐபிபிஎஸ் பிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தது, ஆனால் 1 மார்க்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த வருஷம் நான் வந்து படிக்கிறதா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எனக்கு வந்து ஏஜ் வந்து லாஸ்ட் ஏஜ்ல வந்து இருக்கு. இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன், இத்தனை வருஷம் நீ உழைச்சிட்ட, இன்னும் 1 வருஷம் உனக்குன்னு இருக்குல்ல, டைம் கொடுத்துருக்கான கடவுள், அந்த ஒரு டைமை நீ யூஸ் பண்ணு. இந்த யூனிவர்சிட்டி நீ வந்து சொல்லு, இந்த 1 வருஷம் என்னோடையது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா கிளியர் பண்ணவே நம்பிக்கையோட படி, கண்டிப்பா நீ வந்து ரிசல்ட் வரும்போது எனக்கு வந்து கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பிரதர் வந்து கிளியர் பண்ணி கால் பண்ணியிருந்தாரு. அவர் எந்த பேங்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ, கனரா பேங்க் பிஓ, அதே கனரா பேங்க் பிஓ அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அது
இவ்வளோ நாள் நம்ம வந்து உழைச்சிட்டோம். ஒரு 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, 6 மாசம் படிச்சிருப்பீங்க, ஏன் 1.5 வருஷம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு பிளெண்டி ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்க வந்து இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இவ்வளோ நாள் நம்ம போட்ட உழைப்பை நம்ம எப்போ சார் எடுக்கிறது? பயிரை வந்து விதைச்ச பிறகு நம்ம எப்போ சார் அறுவடை பண்றது அப்படின்னா, அந்த அறுவடை கால டைம்ல மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும். இதுதான் உங்களுக்கான நேரம். இதை தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த திங்கிங்குள்ளேயும் போகாதீங்க. இவ்வளவுதான் 541 தான் போஸ்டிங் நான் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு படிங்க. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டடி பிளானர் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னா, முதல்ல மேக்ஸை வந்து பிளான் பண்ணுங்க. மேக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதான் முக்கி போட்டாலும் அப்ளிகேஷன் பக்கம் கூட கை வைக்க முடியாது. 2 டிஐ வந்து கண்டிப்பா கேட்பான். அதுல ஒரு டிஐ கொடூரமா கேட்பான். இப்பயே முடிவு பண்ணிக்குவோம். 2 டிஐ கேட்குவாங்க. ஒரு டிஏ நமக்கு ஈஸியா இருக்கும், ஒரு டிஏ நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். அப்போ ஒரு டிஏ நீங்க கம்ப்ளீட்டா போடணும், இன்னொரு டிஏல நீங்க 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பரும் நமக்கு கஷ்டமா தான் கேட்பாங்க. 5 மிஸ்ஸிங் நம்பர் கேட்கறாங்க அப்படின்னா அதுல 3 மிஸ்ஸிங் நம்பர் தான் நம்மளால போடுற மாதிரி இருக்கும். நம்பர் கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எத்தனை ராங் நம்பர் தான் போட முடியும்? ஒரு 2ல இருந்து 3 ராங் நம்பர் தான் போட முடியும். இப்போ டிஏயோட கண்டென்ட்டும் நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இப்போ இருந்தே மைண்ட் பண்ணிக்கோங்க. நான் 17 to 18 வெரி குட் அட்டம்ப்டாக இருக்கும். நீங்கள் 20+ வந்து போட்டிங்கன்னா செம்மையான ஒரு அட்டம்ப்ட் பிஓவை பொறுத்தளவுக்கு, எஸ்பிஐ பிஓவை பொறுத்தளவுக்கு. அப்போ 20+ அட்டம்ப்டை நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய டே டு டே மாக் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுக்க பழகுங்க. 2 சைட்டில் நீங்கள் மாக் டெஸ்ட் வந்து எப்பயுமே போடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் வந்து ஆலிபோர்டில் போடுறீங்க, 2வது நாள் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கீடாவில் போடுறீங்க, 3வது நாள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மார்க்கில் போடுறீங்க. அப்போ அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஆலிபோர்டில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ப்ராக்டிஸ் மார்க்கில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஸ்மார்ட் கீடாவில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். அடுத்து சரி மண்டே டு சாட்டர்டே, அப்போ சாட்டர்டே நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஆலிபோர்ட், ப்ராக்டிஸ் மார்க் அண்ட் ஸ்மார்ட் கீடா வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எதில் வாங்கியிருக்கீங்களோ அதில் இப்படி ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுடைய பர்சன்டைல வந்து செக் பண்ணுங்க. ஓவரால் பர்சன்டைல் எவ்வளோ இருக்கு, செக்ஷனல் பர்சன்டைல் வந்து எவ்வளோ இருக்கு. கண்டிப்பாக பர்சன்டைல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 90% உங்களோட பர்சன்டைல நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அக்யூரசி 100% இருக்கணும். இதில் நீங்கள் வந்து மாறவே கூடாது. இதுதான் குவான்ஸுக்கானது. இதான் வந்து இப்போ நான் சொன்ன பர்சன்டேஜ் மேட்டர் வந்து எல்லாத்துக்குமானது. இன்னொன்று ரீசனிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசில்ஸ் தான் இருக்கும். அதிகமாக பசில்ஸ் தான் இருக்க போது. உங்கள் 4லேருந்து 5 பசில் வந்து வரும். இந்த பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசில் ஈஸியாக இருக்கும், 2 பசில், ஒரு பசில் மாடரேட்டாக இருக்கும், ஒரு பசில் கொடூரமாக இருக்கும். இந்த கொடூரமாக இருக்கிற பஸ்ஸில் நீங்கள் முதல்ல தொட்டிங்கன்னா உங்களுடைய அட்டம்ப்ட் 12, 13 பேரும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. முதல்ல செலக்ட் பண்ணுங்க, இந்த பஸ்ஸில் என்னால் போட முடியும். ரீசனிங் எடுத்தோனையுமே நம்ம போடுறதை தாண்டி பிஓ போடுறப்ப செலக்ட் பண்ணி நீங்கள் போட பழகுங்க. ஒரு 4 பஸ்ஸில் இருக்குன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஃப்ளோரில் எப்படி கேட்டாலும் என்னால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ளோரை செலக்ட் பண்ணி போடுங்க. ஓகே, மந்த் எனக்கு நல்லா வரும் சார் அப்படின்னா மந்த்தை போடுங்க. வீக் பேஸ்ட் வரும்னா வீக் பேஸ்ட்டை போடுங்க. இந்த மந்த்து, ஃப்ளோரு, வீக்கு இது எல்லாமே சேம் டைப் தான், அதனால பிரச்சனையே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் பஸ்ஸில் நல்லா வரும்னா டிஸ்ட்ரிபியூஷனை போடுங்க. சீட்டிங் நல்லா வரும்னா சீட்டிங்கை போடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ளாட் வித் ஃப்ளோரை தான் நான் போட்டு சாதனையை புரிவேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு வெளியே வந்துடக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி 20+ வந்து எடுக்கணும். அதை நீங்கள் மைண்டை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளட் ரிலேஷனை எடுத்தோனையும் போடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. பிளட் ரிலேஷனை எடுத்தோனையும் போட்டீங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவமாக போயிடும். அதனால் பிளட் ரிலேஷனை லாஸ்ட்டாக போடுங்க. தென் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் தான். பட் ஆனாலும் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து புரிஞ்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து எரர் ஸ்பாட்டிங், ஜம்பிள்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்வாப், இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வேர்ட் ஸ்வாப்பு, ஜம்பிள்டு, எரர் ஸ்பாட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆர்சியில் வந்து உங்களால் போட முடிஞ்சது ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. உங்களுக்கு ரீசனிங்க்குமே இங்கிலீஷ்க்குமே வந்து அந்த 20, 18 கிட்ட தான் வரும். நிறைய பேர் இங்கிலீஷில் வந்து அதிகமான அட்டம்ப்ட் வந்து கொடுப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா வந்து தெரியாது. பட் இந்த வாட்ஸ்அப் நல்லா வந்து தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் நல்லா வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஜம்பிள்டு இது வந்து ஓகே, இதை மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிங்க. இதுதான் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்க்கு காமனாக வந்து இருக்கிறது. ஓவராலாக இப்போ இருந்து நீங்கள் வந்து போடும்போதே 60+, 65+ அப்படின்னு உங்களுடைய அட்டம்ப்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு 3 சைட்டில் 60+, 65+ அப்படின்னு உங்கள் அட்டம்ப்டை வந்து மெயின்டைன் பண்ணி 100% அக்யூரசி வந்து இருக்கணும். பர்சன்டைல் வந்து 90க்கு மேலே பர்சன்டைல் வந்து இருக்கணும். இதை டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கான ப்ராக்டிஸாக இருக்கட்டும், மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸாக இருக்கட்டும்,
கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து எலிட் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து இருக்கும். எலிட் பாஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஆஃபர் கூப்பனும் நான் வந்து SBPOக்காக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து இருக்கும். வேறாச்சும் டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் வந்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கரெக்டாக பேசியிருந்தேன்னா எடுத்துக்கோங்க, தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ எனக்கு தோணுனதை நான் வந்து சொல்லியிருக்கேன் மக்களே, இதான் ரியல் ஃபேக்ட். சரியா? நடந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது, நடப்பதை நினைத்து நம்ம வந்து செயல்பட வேண்டும். இதுதான் சிறந்த செயலாளனுக்கான ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க, என்ன செய்ய போறோம் அப்படின்றத திங்க் பண்ணி செயல்படுங்க. வெற்றி நமதே.